Hello friends, welcome back to Vocabulary Week, Day 5. இந்த வீடியோவில் 25 பயனுள்ள ஆங்கில வார்த்தைகளை எடுத்துக்காட்டு வாக்கியங்களோட கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வீண் தற்பெருமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய தோற்றங்களை குறித்து, நம்மள்கிட்ட இருக்கிற திறமைகளை குறித்து பெருமை அடித்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பேச்சு வழக்கில் டம்பம் அடித்தல் அப்படின்னு சொல்லலாம். அதை இங்கிலீஷில் வேனிட்டி அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு வீண் பெருமைக்காக தான் அவள் நிறைய நகைகளை அணிந்திருக்கிறாள் அப்படின்றத she wears lots of jewels only for reasons of vanity. She wears lots of jewels only for reasons of vanity அப்படின்னு சொல்லலாம். தீய குணம் அப்படின்னு சொல்லுவோம், கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீண் பெருமை என்பதே ஒரு தீய குணம் அப்படின்றத vanity is a vice அப்படின்னு சொல்லலாம். பேராசை அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் greed அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவருடைய அதிகார பேராசையை எதனாலும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்றத nothing can satisfy his greed for power அப்படின்னு சொல்லலாம். பெருந்தீனி தின்னும் பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மிகையளவு குடிக்கும் இயல்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு விதமான பேராசை தான். நம்ம ஏற்கனவே சொன்ன கிரீட் என்ற வார்த்தை பேராசைன்னு அர்த்தம். பட் அது காமனாக எது மேலே நம்ம பேராசை இருந்தாலும் அதுக்கு நம்ம கிரீட் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் இருக்கிற பேராசையை நம்ம இங்கிலீஷில் கிளட்டனி அப்படின்னு சொல்லலாம். என் பிறந்த நாள் பெருந்தீனி சாப்பிடுவதற்கு ஒரு சாக்கு அப்படின்றத My birthday is an excuse for gluttony அப்படின்னு சொல்லலாம். சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம், தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் embarrassment அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு என்னை சங்கடத்திற்கு உள்ளாக்காதே அப்படின்னுவோம். அதை இங்கிலீஷில் don't put me to embarrassment அப்படின்னு சொல்லலாம். அவதூறு அப்படின்னு சொல்லுவோம். அவதூறு அதாவது மற்றவங்க பேரை கெடுக்கிற நோக்கத்தில் அவதூறு பரப்புதல். ஸோ அந்த அவதூறு அதை இங்கிலீஷில் ஸ்லாண்டர் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இது அவரது நல்ல பெயருக்கு அவதூறு அப்படின்றத இட்ஸ் அ ஸ்லாண்டர் ஆன் ஹிஸ் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவமானம் அப்படின்னு சொல்லுவோம். அவமானத்தை இங்கிலீஷில் ஷேம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு என்னை அவமானத்திற்கு உள்ளாக்காதே அப்படின்றத டோன்ட் புட் மீ டு ஷேம் அப்படின்னு சொல்லலாம். ஷேம்ன்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது என்னதுன்னா அசிங்கம். இந்த அசிங்கம்ன்ற வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அவமானம்ன்ற மீனிங்கில் தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்போம். அது இங்கிலீஷில் have you no shame அப்படின்னு கேட்கலாம். பொறாமை அப்படின்னு சொல்லுவோம். பொறாமைனா என்னது? நம்ம ஆசைப்படுற ஒரு பொருள் வேறு ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு தான் பொறாமை. அதே போல் மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்குது இல்லையா, அதுவும் பொறாமை தான். அதை இங்கிலீஷில் envy அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என் புதிய ஃபோனை அவள் பொறாமையுடன் பார்த்தாள் அப்படின்றத she looked at my new phone with envy அப்படின்னு சொல்லலாம். சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். சோம்பேறித்தனம் அதை இங்கிலீஷில் லேசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உன் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய் அப்படின்றத try to come out of your laziness அப்படின்னு சொல்லலாம். வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். வழிபாடு அப்படின்னா worship. எடுத்துக்காட்டுக்கு கோவில் என்பது ஒரு வழிபாட்டு தலம் அப்படின்றத temple is a place of worship அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். மதிப்பு அதை இங்கிலீஷில் worth அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஃப்ளாட்டின் தோராயமான மதிப்பு 20 லட்சம் அப்படின்றத the estimated worth of this flat is 20 lakhs அப்படின்னு சொல்லலாம்.
புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம். புதுப்பித்தல் அப்படின்னா இங்கிலீஷில் ரினியூவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உன்னுடைய உரிமத்தின் அடுத்த புதுப்பித்தல் எப்போது? அது இங்கிலீஷில் when is the next renewal of your license? when is the next renewal of your license அப்படின்னு கேட்கலாம். தூய்மை அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் பியூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தண்ணீரின் தூய்மையை தொடர்ந்து சோதித்து பார் அப்படின்றத டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் த வாட்டர் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லலாம். சுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தம்ன்றது இங்கிலீஷில் கிளன்லினஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த உணவகத்தின் தூய்மை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்றத ஐ ரியலி லைக் த கிளன்லினஸ் ஆஃப் திஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். பயபக்தி அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை அப்படின்னு சொல்லுவோம். மிகுந்த மதிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனது ஆசிரியர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அப்படின்றது ஐ ஹாவ் கிரேட் ரெவரன்ஸ் ஃபார் மை டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தனித்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தனித்தன்மை அப்படின்னா இங்கிலீஷில் யுனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுவே அவரது கற்பித்தல் பாணியின் தனித்துவம் அப்படின்னுவோம். அது இங்கிலீஷில் திஸ் இஸ் த யுனிக்னஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். திறமை அப்படின்னு சொல்லுவோம். திறமை அதை இங்கிலீஷில் ப்ரொஃபிஷன்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தொடர்ந்து உங்கள் மொழி திறனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்றத ட்ரை டு டெவலப் யுவர் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். முன்னேற்றம் அப்படின்றது இங்கிலீஷில் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்கள் ஆங்கிலத்தில் ஏதேனும் முன்னேற்றம் உள்ளதா அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். Are you making any progress with your English? அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதிலாக எனது ஆங்கிலத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் மேக்கிங் ப்ரோக்ரஸ் வித் மை இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். தலைமைத்துவம் அப்படின்றது இங்கிலீஷில் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவள் சிறந்த தலைமைத்துவ பண்புகள் கொண்டவள் அப்படின்றத she has tremendous leadership qualities அப்படின்னு சொல்லலாம். கால நிர்வாகம் அப்படின்வோம். கால நிர்வாகம் அப்படின்றத இங்கிலீஷில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவர் சிறந்த நேர மேலாண்மை பண்புகள் கொண்டவர் அப்படின்றத he has tremendous time management skills அப்படின்னு சொல்லலாம். குழுப்பணி அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு நல்ல குழுப்பணியால் தான் எங்கள் நிறுவனம் வெற்றி பெற்றுள்ளது அப்படின்றத our company has achieved success because of good teamwork அப்படின்னு சொல்லலாம். பொது பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொது இடங்களில் ஒரு பெரிய ஆடியன்ஸ் கிட்ட பேசுறது. பொது பேச்சு அப்படின்றத இங்கிலீஷில் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவள் பொது பேச்சுகளில் சிறந்தவள் அப்படின்றத she is excellent at public speaking அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுத்தல் அப்படின்றத டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு அவள் முடிவெடுப்பதில் வல்லவள் அப்படின்றத she is good at decision making அப்படின்னு சொல்லலாம். the last one நல்லொழுக்கம், நன்னெறி, நற்பண்பு, நற்பழக்கம் இப்படிலாம் சொல்லுவோம். நல்லொழுக்கம், நன்னெறி, நற்பண்பு, நற்பழக்கம் இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் virtue அப்படின்னு சொல்லலாம்.
எடுத்துக்காட்டுக்கு அவளிடம் பல மகத்தான நற்குணங்கள் உள்ளன அப்படின்றத she has many tremendous virtues. she has many tremendous virtues அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. I hope you enjoyed this lesson. இந்த லெசனில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட 3 நவுன்ஸ் என்னென்ன அப்படின்றத கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.